வணக்கம். நான் லேதரன். நிறைய இந்திய நண்பர்களும் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க இருப்பாங்க. இந்த நியூஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில இருக்கிற மக்களுக்கு ஒரு பொதுவான நியூஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை எடுக்க இருக்கிற நாளை தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2025 10ஆம் தேதி புலமை பரிசில் பரீட்சை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான நியூஸ். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவசரமா நடந்த ஒரு கூட்டத்தில் பரீட்சை ஆணையாளர் நாயம் AKM இந்திரகுமாரி அவங்க வந்து தெரிவிச்ச ஒரு விஷயம், அதாவது இந்த நாளை நடக்க இருக்கின்ற புலமை பரிசில் பரீட்சையில் ஏதேனும் அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் அந்த மாணவர்கள் அல்லது மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தொலைபேசி இலக்கமாக 117 என்ற இலக்கம் வந்து செயல்பாட்டில் இருக்கும். நாளைக்கு ஏதாச்சும் அவசர நிலைமைகள் இந்த புலமை பரிசில் பரீட்சையில் பிரச்சனையான விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விடயத்தை வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லப்பட்டிருந்தது. நாளைய தினம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2025 10ஆம் தேதி நாளைய தினம் 9:30 மணிக்கு இந்த புலமை பரிசில் பரீட்சையினுடைய 2வது பாகம் எக்ஸாம் பேப்பர் வந்து கொடுக்கப்படும். எல்லா மாணவர்களும் கட்டாயமாக 9 மணிக்கு முதல், அதாவது 9 மணிக்கெல்லாம் இவங்க ஹோலுக்குள்ள எக்ஸாம் ஹோலுக்குள்ள இருக்கணும். 8:30க்கெல்லாம் இந்த பரீட்சை நடக்கின்ற நிலையத்தில் வந்து கட்டாயமாக இருக்கணும் என்ற விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 9:30க்கு கொடுக்கப்படுகின்ற 2ஆம் பாகம் பார்ட் 2 எக்ஸாம் பேப்பர் வந்து 10:45க்கு இந்த எக்ஸாம் பேப்பர் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் வந்து இடைவெளி கொடுக்கப்படும் 1வது பாகம் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 30 நிமிஷத்துக்கு பிறகு பார்ட் 1 எக்ஸாம் பேப்பர் வந்து உங்களுக்கு 11:15க்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த 11:15 12:15 வரைக்கும் இந்த பார்ட் 1க்குரிய எக்ஸாம் பேப்பர் கொடுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்த எக்ஸாம் வந்து நாளை 12:15க்கு நிறைவு பெறும் என்று அவங்களால சொல்லப்பட்டிருக்குது. இந்த டைம்கள்லாம் ஏற்படும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு இலக்கமாக பொதுவாக இந்த மாணவர்கள் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களோ அல்லது பேரண்ட் வந்து உங்களுக்குரிய ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த 117 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நாளை தினம் பரீட்சை எழுத இருக்கின்ற புலமை பரீட்சை எழுத இருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இதை சொல்லிக்கிறேன். இந்த புலமை பரிசில் பரீட்சை வந்து இதுதான் நம்மளோட லைஃப் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. பேரண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கை இதுதான் எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்க ஒரு சாதாரணமாக எழுதட்டும், யாருமே ஸ்ட்ரிக் பண்ணாதீங்க. பாஸ் பண்ணுறது பாஸ் பண்ணாது இந்த விஷயம் வந்து இதை வந்து புஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணணும், அது நல்ல விஷயம். ஆனால் யாருமே புஷ் பண்ணாதீங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ மூலமாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிரச்சனைகள் வரும்போது அந்த தொடர்பு இலக்கங்களுக்கு 117 என்ற தொடர்பு இலக்கத்துக்கு தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.